உங்க வாய் முகூர்த்தமும் பலிக்கட்டும். நீங்கள்லாம் என் அழைப்பை மதிச்சு இந்த ஏழையோட வீட்டுக்கு வந்து கௌரவிச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். இருங்க, நீங்க ஏழையா? பணம் நீங்களா? நீங்க பணமாங்கிற அளவுக்கு நீங்க மகாபிரபு ஏழையா? எப்படி என் பதில்? நாட் பேட். சார், ஊட்டிக்கு வரதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு உண்மையிலேயே நாங்க தான் ரொம்ப சந்தோஷப்படுறோம். எப்படி காட்சி? யுவர் ரைட் சார். இன்னொரு விஷயங்க, என் பொண்ணு பேபி ஒரு தவறு பண்ணிட்டு. தவறு பண்ணிட்டா? என்னப்பா இது? இதெல்லாம் போய் வெளியில சொல்லிக்கிட்டு நமக்குள்ள என்னம்மா? சொல்லுங்க சார். அட்வொகேட் சாரையும் காஞ்சனாமாவையும் புருஷன் கொஞ்சம் அதையும் நினைச்சு பிடிச்சு. இதையா தவறு? நீங்க இது தவறே இல்ல சார். அப்படி நினைக்காம இருந்தா தான் தவறு. என் பொண்ணு நாக்குல சனி சொன்னா பலிக்கும். பலிக்குமா? அப்படின்னா என் மனசுல நான் உன்னை நினைச்சிருக்கிறேன், அது நடக்கட்டும்னு அது வாயால சொல்ல சொல்லுங்க. பறிச்சுட்டுமே. அவங்க 2 பேருக்கு ரூம் காமிச்ச, நமக்கு ரூம் நமக்கா? எனக்கு மரியாதையா சொல்லிக்கிட்டேன். உனக்கா? சமையல் கட்டுல தண்ணி ஊத்தி கழுவிக்கிட்டு இருக்காங்க, காஞ்ச உடனே படுத்துக்க. ஐயோ குளிருங்க. அடுப்புக்குள்ள படுத்துக்க. அடுப்புக்குள்ள? என்ன சார் அது? செய்யற வேலையெல்லாம் பெரிய மனுஷன் செய்யற வேலையா தெரியல. சமையல் ஏன் பண்றீங்க? சமையல் பண்ற என்ன சமைக்காரன் இல்லையா? என்ன வெந்நீரா போடுறீங்க? இன்னும் குடிக்க காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டா. அப்படிக்காவா? குடிச்சிட்டு போயிடலாம் சார். இல்ல கிரிமினல் மருந்த காய்ச்சிக்கிட்டு இருக்கட்டா. மருந்தா? இந்த வேலை வேலை உண்டா உங்களுக்கு? அதுதானே எனக்கு பொழுதுபோக்கு. கேடுறதா? ஆமா, தின்னுகிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. மருந்து காய்ச்சி வர்றவனுக்கெல்லாம் கொடுத்து கூட வேண்டியதா? உன்னிடுவேன். இல்ல அண்டா நிறைய காய்ச்சறீங்களே, அவ்வளவு வியாதிஸ்தரா வர்றானுங்க இங்க. நானும் வந்துட்டு தான் இருக்கேன். ஏங்க இப்பெல்லாம் யாரும் வியாதிஸ்தரே வரதா தெரியலையே. இப்ப மாத்திரம் என்ன, இதுக்கு முந்தி என்னடா வாழ்ந்தது? அப்புறம் ஏன் கிளறி கிளறி காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். வர வைக்குமா? வந்தா மாத்திரம் என்ன, காட்டாய் கட்டிக்கிட்டு அது இதுன்னு தான் கேட்கறான். வியாதின்னு ஒரு வய சொல்றது இல்லப்போ. சார் ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் உங்ககிட்ட பர்மனன்ட் வியாதிஸ்தரா இருந்துக்கிறேனே. உனக்கு நல்ல வியாதியா? ஒரு காசு போடுற உடம்புக்கு ஒண்ணு இல்லைங்க, என் உள்ளத்துக்கு. எந்த கழுதையா இருந்தான்னா என் அட்டவணையில எல்லாத்துக்கும் மருந்து இருக்கு. அட்டவணையா? சோமாபதி. சோமாபதியா? என் பேரு. மருந்துக்கு உங்க பேரா? ஆமா, நான் காய்ச்ச மருந்துக்கு என் பேர் வைக்காம உன் பேரை வைப்பேன். சரி, வந்தது வந்த காய்ச்சினத கையோட குடிச்சிட்டு போ. ஐயோ சூடா குடிச்சா ஒண்ணும் தெரியாதுடா. அயோட்ட போய் வந்ததை விட்டுருவா. அப்புறம் ஒண்ணும் பேச இருக்காது. எப்ப சீக்கிரம் வாங்க. நீ ஏன் இங்க வந்த? நேற்று வரைக்கும் எதிர்பார்த்தேன், நீங்க வரணும், அதனாலதான் வந்தேன். என்ன எதிர்பார்த்தேன்? இந்தா 2 மாசம் சேர்த்து வச்சுக்க. இனிமே இங்க வராத, நானே அனுப்புவேன். போ. வந்துட்டா. என்ன 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 பெரிய மனுஷனா யோகிஜியா நடக்க தெரியாதா? ஏன் சார் வயசுக்கு தகுந்த நடத்த வேணா ஒருத்தனுக்கு? என்னடா நடத்தைய கண்டுட்ட? அந்த அம்மா கொண்டு வந்த குழந்தை உங்க ஜாடியில இருக்குது. என்னதெல்லாம் வேண்டாம், அசிங்கமா எல்லாம் பேசுற. கதையே வேறடா. என்னது? வியாதியஸ்த ஒருத்தன் வந்தான், மருந்த கொடுத்தேன், க்ளோஸ். வியாதியா? அவன் அந்த அளவுக்காகத்தான் பொண்டாட்டிக்கு பென்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்க. ஆமா, இப்ப எனக்கு மருந்து கொடுக்கலான்னு சொல்றீங்களே, எனக்கு அப்புறம் யாருக்கு பென்ஷன் கொடுப்பீங்க? நீ யாரையாவது சொல்லு, அவங்களுக்கு கொடுப்பான். உங்க மகளுக்கு? ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கேட்கலாமா? நீங்க கேட்கறதுக்கு நான் பெர்மிஷன் தரணுமா? தயங்காம கேளுங்க. என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற? இதை கேட்கறதுக்கா பெர்மிஷன் கேட்டீங்க? நீங்க ஒரு உயர்ந்த மனிதர். நிச்சயமாவா? சந்தேகம் இல்லை. ஓ மை காட், என் உள்ளத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? பெரிய லாயர் கேட்கிற கேள்வியா இது? உயர்ந்த மனிதருக்கு உயர்ந்த உள்ளம் தான் இருக்க முடியும். அதை பத்தி சொல்லல காஞ்சனா. என் உள்ளத்துல ஏற்பட்டு வர மாறுதல்கள்
உனக்கு புரியுதா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. காஞ்சனா, I am not your poet. I am not your writer. அதனாலதான் என்னால அழகுபட எடுத்து சொல்ல முடியல. I am a lawyer. I can only place facts before you. காஞ்சனா, மன வாழ்க்கையில பற்றுனால தீவிர பிரம்மச்சாரி ஆயிட்டு. Married life was never an attraction for me. காஞ்சனா, உன்னை பார்த்ததுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா என் மனசு மாறிக்கிட்டே வந்துடுச்சு. நான் உன்னை காதலிக்கிறேன். நீ என்ன திருமணம் பண்ணிக்கணும். என் மௌனமா இருக்கிறேன். என் பதில் பேச மாட்டேங்கிறேன். சொல்லு சொல்லு. சார், நாடு போற்றும் சட்ட நிபுணர் நீங்க. உங்ககிட்ட கற்க வந்திருக்கிற மாணவினா உங்க ஆற்றலை மதிச்சு வியந்து பாராட்டுற ஆயிரம் பேர்ல நானும் ஒருத்தி. நான் உங்க ஜூனியர். நீங்க எனக்கு கணவரா வரக்கூடுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே ஏற்பட்டதில்லை. பிளீஸ் என்ன கைவிட்டுறாத. எனக்கு கொஞ்ச நாள் அவசரம் கொடுங்க. நான் யோசிச்சு சொல்றேன். யோசிச்சு சொட்டு சொட்டா சொட்டி. என்ன சார் இது? பாவக்காய் கசப்பு, பாவக்காய் கசப்பு, தேன் இனிப்பு. இது எனக்கு தெரியாது. தெரியாது. குறுக்க பேசாத. வந்ததை எழுதியா? மறந்து போவோம். நீ ஒரு அசிஸ்டன்ட், எனக்கு மட்ட கேஸ். முதல்ல இந்த மருந்தை உனக்கு கொடுத்து டெஸ்ட் பண்ணணும். சோமோபதி ஃபார்முலா இவனுக்கு எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். என்னம்மா, தனியா வாக்கிங் புறப்பட்டியா? நாங்க வேண்டாமா? ஒண்ணுமில்லைங்க, மனசு கலவரமா இருக்கு. கலவரமா? அப்படியா? ஏண்டா, கலவரத்துக்கு நம்ம அட்டவணையில் என்ன போட்டிருக்கு? உடனே போலீஸை கூப்பிடுன்னு போட்டிருக்கு. அட பாவி, மனக்கலவரத்துக்கு சோமோபதி ஃபார்முலாவில் என்ன போட்டிருக்குன்னு கேட்டா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. நான் கொஞ்சம் தனியா போயிட்டு வரேன். தனியா தான் போவியா? வேணாமா? நாங்க இப்படி வாங்க. மனக்கலவரத்துக்கு நம்ம ஃபார்முலாவில் என்ன போட்டிருக்குன்னு ஒன்ன கேட்டா போலீஸை கூப்பிடு. நான் சொல்றேன், பல உடச்சுக்கோ. என்னடா குதிக்கிற? அடடே, என்ன வக்கீல் சார், நீங்களும் தனியா வாக்கிங் போறீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க ஜூனியர் மனக்கலவரம்னு தனியா வாக்கிங் போறாங்க. என்ன காஞ்சனா தனியா வாக்கிங் போதா? எனக்கே கலவரமா இருக்கே. அடடே, உங்களுக்கும் கலவரம் தானா? உங்ககிட்ட ஒரு மேட்டர் கன்சல்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இன்னைக்கு நீங்க கன்சல்ட் பண்ணல, நானே உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணலான்னு இருந்தேன். எதை பத்தி சார்? எல்லாம் உங்க லவ் மேட்டர் தான். அது எப்படி சார் உங்களுக்கு தெரியும்? இது என்ன சார் பெரிய விஷயம்? ஒரு கல்யாணமாகாத பிரம்மச்சாரி சீனியர், ஒரு கல்யாணமாகாத பொம்பளை ஜூனியர் கோர்ட்ல இருக்க மாதிரி வீட்டுல இருந்துட்டு போக வேண்டியதான சட்டம். அப்படி இருக்கணும்னு தான் சார் நான் நினைக்கிறேன். இப்பதான் நினைக்கிறீங்களா? டூ லேட். நான் எப்பவோ நினைச்சுட்டேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும்னா அது எப்படி ப்ரொசீட் பண்றதுன்னு தான் சார் எனக்கு தெரியல. என்ன சார், என் கேஸையே ப்ரொசீட் பண்ணீங்க. இது என்ன விஷயம்? கழுத ஒரு காதல் பெட்டிஷனை ஃபைல் பண்ண வேண்டியதானே? ஃபைல் பண்ணிட்டேன் சார். அது ஃபீல் ஆயிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமா இருக்குது. நேத்து என் எண்ணத்தை காஞ்சனாக்கு வெளியிட்டேன். அது பிடிக்காம தான் இன்னைக்கு தனியா வாக்கிங் போயிட்டாடோன்னு எனக்கு பயமா இருக்கு சார். சார், உங்க ஜட்ஜ்மெண்ட் கம்ப்ளீட் ராங். நேத்து வரைக்கும் உங்ககிட்ட கலகலப்பா பேசிக்கிட்டு இருந்த பொண்ணு உங்க எண்ணத்தை வெளியிட்ட உடனே தலை குனிஞ்சு தனியா போகுது. என்ன அர்த்தம்? என்ன சார் அர்த்தம்? என்ன அர்த்தம்னு என்கிட்டே கேக்குறீங்களா? நல்ல சார். சார் சார், உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல சார். இந்த காலத்து பசங்க காதல் மேட்டர்ல என்ன நாலேஜ், என்ன விஷயம் சார்? இது ஃபெயிலே இல்ல, பாஸ். கலவரம் இல்லாம நீங்க வாக்கிங் போங்க. காஞ்சனா போன பக்கம் நான் போய் உங்க சைடு ஆர்குமெண்ட்டை எடுத்து சொல்லி கேஸ கம்ப்ளீட்டா உங்க பக்கம் திருப்பி விட்டுறேன்.
ஏதோ சிக்கல் மாட்டி இருக்கு. ரத்தம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏதாவது தெரியுதா? ரத்தா தெரியுது. இல்ல பாக்கிட்டா தெரியுங்க. யாரப்பா நீ சீரியஸா பார்க்கும்போது பேசிக்கிட்டு ஒன்னும் பிரயோஜனப்படாது. என்ன ஐயோ கழுத்து வரைக்கும் தான் இல்ல. இது ரொம்ப நாளைக்கு முந்தி வாங்கினது. பேஷன்ஸே என்கிட்ட அதிகமா வர்றது இல்லையா. இதுக்குள்ளேயே கிரிக்கெட் ஆட சட்டம் வருது. இது போட்டோம் வேற இல்லையா. கைய கூட மயக்கத்துல வசதியான மயக்கம். தலாட்டுல கை கொண்டாப்பா கூட கூடப்பா. ரொம்ப முடியாதக்காரன் எடுப்போம் நம்மள. கோச் 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 அழுவ சொன்ன ஐயோன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஓடிக்கிட்டு இருக்க மேல விழுந்து அமுத்தி போக்கிடுவ போல் இருக்க. போச்சு போச்சு நீங்க என்ன போச்சு உசு போச்சு நான் சொன்னேன். எனக்கு கை பாக்குற மெத்தடே மறந்து போச்சுன்னு சொன்னேன். நீங்களும் உங்க வைத்தியம் இதுல மறதி வேறையா. சத்தம் போடாத முடிச்சிட போறான். அட்டை யார்ட்ட இருக்கு? கூட 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 இது வேற இதுல அதுல என்ன இருக்குன்னு பாரு. இருக்கு மயக்கம் தெளிவு இருக்கு. முயற்சி பண்ணினோம் தெரியும்னு போட்டுருக்கு. இப்ப என்ன விளையாடுறோமா? முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முயற்சி எப்ப முடியும்? முடிச்ச உடனே முடியும். எப்ப முடிப்பான்? நானே முடிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் முடிக்கிறது இவன் முடிக்கிறதெல்லாம் கேட்டா நீ மேல பாரு என்ன இருக்குன்னு. உன்னால முடியலன்னா வேற டாக்டரை கூட்டிவான்னு போட்டு இல்ல. என்ன விட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கானா? நான் தான் பார்ப்பேன். நான் தான் பெரிய டாக்டர். பல வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பேஷண்ட் கிடைச்சிருக்கான். நான் விடுவேனா? சரி மேல நடக்க வேண்டிய காரியத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வர்றேன். இரு ஆசைப்படாத. 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. விவரமா எழுதியே கொடுத்துறேன். போய் சாப்பிடுங்க வேண்டாம். அப்புறம் நேரம் ஆயிடுச்சேன்னுட்டு என் பேர்ல குறை சொல்லாதீங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது ஓவிடா. இது ஓவிடா. ஏன் சார் என் பேஷண்ட் கண்ணை திறந்த உடனே என்ன பார்த்தான்? என் பொண்ணை பார்த்தான். உங்க ஜூனியரை பார்த்தான். அப்புறம் உங்களை பார்க்கும்போது பேய பார்த்த மாதிரி அலர்னானு. ஏன் சார்? அதுவா இங்க இருந்தவங்களுக்குள்ள என்ன ஒருத்தர் தான் அவனுக்கு தெரியும். அதனாலதான் என்ன பார்த்துதான் அலர்னான். அப்படின்னா அவன் யாரு? அவனா கொலை செஞ்சு ஆயுள் தண்டனை அடைஞ்ச கைதி. கொஞ்ச நாளைக்கு முன்ன எனக்கு பிரியவில்லை. தயவு செஞ்சு வற்புறுத்தாதீங்க. அப்படி சொல்லாதப்பா. இந்த பொண்ணு காஞ்சனாதான் நீ நினைவில்லாம கடந்தப்போ உன்னை இங்க கொண்டு வர்றதுக்கு காரணமா இருக்கு. அத்தோட ராத்திரி பகலா கண்ண முடிச்சு உன் பக்கத்திலே இருந்து உன்னை காப்பாத்துச்சு. எங்களுக்காக சொல்லாட்டி போனாலும் இந்த பொண்ணுக்காகவாவது உன் கதையை சொல்லித்தான் தீரணும். சொல்றேன். ஒரு கிராமத்துல ஒரு ஏழை ஆசிரியர் இருந்தார். ஆசிரியர் ஏழையாலாம் பணக்காரவா இருப்பாரு. உண்மைதான். ஏழ்மையின் சிறுமைக்கெல்லாம் ஆளன அவர் தன் மகனை பார்த்து, என்ன மாதிரி நீ ஏழையா இருக்கக்கூடாதுடா, சமுதாயத்தில் பெரிய பணக்கார மாதிரி படிச்சு பட்டம் பெற்று பேரு புகழ சம்பாதிச்சு உயர்த்த கோபுரம் மாதிரி பண்ணிக்கிட்டாரு. அந்த இளையவனும் மூத்தாள் மகன் மேல அவனை பெற்ற தாயை காட்டுல அன்பு ஆதரவு காட்டி வளர்த்தாங்க. அவளுக்கும் ஒரு மகன் பிறந்தான். அவன் பிறந்த வேலை பொல்லாத வேலையா. எங்க அப்பா இறந்துட்டாரு. ஆனா எங்க அம்மா துயரப்பட்டாங்களே தவிர மனசு தளரல. வீட்டை விட்டாங்க, நகையை விட்டாங்க, கூலிக்கு வேலை செஞ்சாங்க. எப்படி எப்படி எல்லாமோ படாத பாடுபட்டு மூத்தவனை BA பாஸ் பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் பட்டம் வாங்கிறது. வளர்த்த தாயையும் தம்பியும் மறந்து பண்பை இழந்து எங்கேயோ பறந்து போயிட்டான். நுடர்ந்த பட்டத்தை போல. படுவாதி
ஆனா அவன் கெட்டிக்கார கடல் கடத்து போய் படாத பாடுபட்டு படிச்சு பாரிஸ்டர் ஆத்மநாதன் சென்னைக்கு திரும்பி விட்டுட்டான். அப்போ பாரிஸ்டர் ஆத்மநாதன் உங்க அண்ணனா? ஆமா சார். அப்போ நீ பேஷ் தம்பி, அவனை வளர்த்து ஆளாக்கின அந்த தெய்வத்தின் மகன். பாரிஸ்டர் ஆத்மநாதன் அவர் உங்களை தெரிஞ்சதாக காட்டிக்கவே இல்லையே. அவருக்கு பாசம் பெருசு இல்ல, பணம் தான் பெருசு. உறவு பெருசு இல்ல, உத்தியோகம் தான் பெருசு. பண்பு பெருசு இல்ல, பதவி தான் பெருசு. அவர் கிடைக்கிறார், நீங்க மேல சொல்லுங்க. அவனுக்கு ஈடா என்னையும் படிக்க வைக்கணும். எங்க அம்மாவுக்கு கொள்ள ஆசை. அடிக்கடி சொல்லுவாங்க, டேய், நான் பெத்த பிள்ளை ஒன்ன கூட கவனிக்காம உங்க அண்ணன் மேல பாசத்தை கொட்டி வளர்த்தேன். ஆனா அவன் நம்மளையெல்லாம் மறந்துட்டு போயிட்டான். அதனால என்னடா, நீ நல்லா படிச்சு இந்த சமுதாயத்துல அவனை விட பெரிய மனுஷனா வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும். கவலைப்படாதீங்க, நான் அண்ணனை விட நல்லவா உயர்ந்தவன் கட்டாயம் பேரிடுவேன். அப்ப நான் காலேஜ் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுவேனே தவிர என்னால கல்வியில கவனம் செலுத்த முடியல. அண்ணல் காந்தியடிகள் நடத்தும் சுதந்திர போராட்டம் என் கருத்தை கவர்ந்தது. தாயகத்தின் விடுதலைக்காக போரிட்ட தேசிய வீரர்கள் முன்னணி மாணவர்களும் போராடிக்கிட்டு இருந்த நேரம் அது. அந்த சமயத்துல ஒரு நாள் என் தலைமையில் அந்நிய துணிகள் விற்கும் ஜவுளி கடைக்கு முன்னால மாணவர்கள் மறியல் நடத்தினாங்க. அப்போ ஒரு பெரிய கார்ல ஒரு அழகிய இளம் பெண் வந்து இறக்கிறார். அநேகமா அவ ஒரு கல்லூரி மாணவியா தான் இருந்துட்டார். கடைய மேல்நாட்டு துணிகள் மட்டும் விற்கிறாங்க. அந்த துணிகளை வாங்கினா அந்த பணம் அந்நியத்துக்கு தான் போகும். தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், இந்த துணிகளை வாங்காதீங்க. என்ன எந்த துணிகளை வாங்க சொல்றீங்க? காந்தியடிகள் போட்டும் கதை எனக்கு பிடிக்காது. அப்போ கைத்தறி துணிகளை வாங்குங்க. நம்ம நாட்டு நெசவாளர்கள் கஷ்டம் அதுவும் பிடிக்கலன்னா நம்ம நாட்டு துணிகள் எத்தனையோ இருக்கு. இத பாருங்க, எதை வாங்கணும் எதை வாங்க கூடாது தெரியும். யாரும் சொல்லி தர தேவையில்லை. ஆமா, இப்ப எல்லாம் பிரச்சாரம் பண்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? சம்பளமா? அது அவங்க நிக்கிறாங்களே, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல கொடுக்க போறாங்க. அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. சரி சரி, வழி விடுங்க, நான் கடைக்கு போகணும். முடியாது, வேணுமா நீங்க ஏன் மிதிச்சு அதுக்கப்புறம் போகணும். நீங்க வழி மறைக்கிறீங்க, பாத்துட்டு நிக்கிறீங்களே. Come on, disperse. I will give you 3 minutes time.